நான் சொல்றத கவனமா கேளுங்க. மெயின் ரோட்ல இருந்து 15 மைல் தள்ளி நடுக்காட்டுக்குள்ள வந்திருக்கோம். நீங்க என்னதான் கத்துனாலும் கதறினாலும் என்னன்னு கேட்க எந்த நாதியும் கிடையாது. ஒழுங்கா கையிலையும் காதலையும் போட்டிருக்கிறத மரியாதையா கழட்டி கொடுங்க. ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் எல்லாருடைய உயிருக்கு ஆபத்து. கழட்டு கழட்டு, தாலி கயிறை தவிர தங்கத்தெல்லாம் கழட்டு. மைசன், நீ தைரியசாலிதான். அதுக்காக எல்லா உயிர்களையும் பலி கொடுக்க முடியுமா? போன பொருள்கள் திரும்பி வர்றதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. ஆனா உயிர்கள் அப்படி இல்லை. கர்த்தரை நம்பு. கமான் விக்ரம். காதில் இருக்கிறதே கழட்டு. அதையும் கழட்டு. பொட்டி எங்க? 25 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிற பொட்டி எங்க? எங்க இருக்கு? மாட்டிக்கிட்டு பொட்டி மாட்டிக்கிட்டு. என் நாளையும் போயிடுச்சுமா. முதலாளி என்ன நம்பி கொடுத்த பொருள் பறி போயிடுச்சுமா. கவலைப்படாதீங்கப்பா, என் உயிரை கொடுத்தாவது அந்த திருடன்களை கண்டுபிடிக்கிறேன். உங்க நாணயத்தை நான் காப்பாத்துறேன்ப்பா. நீ உன் உயிரை கொடுக்க வேண்டாமா? இவன் உயிரை நீ காப்பாத்துமா. இவனுக்கு தெரியும் அந்த திருட யாருன்னு. இவனை வச்சு அவனுங்களை கண்டுபிடிச்சு ஏன் நாணயத்தை நீ காப்பாத்துவியாமா? நிச்சயம் காப்பாத்துறேன்ப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. யாராவது கூட்டிட்டு வர. வேண்டாமா, வேண்டாம். இந்த நிலையில என்ன விட்டுட்டு போயிடாதம்மா, என்ன விட்டுட்டு போயிடாத. முதலாளி வெளிநாட்டில இருந்து வந்ததும் இந்த பொருளை அவரு கொடுத்த மாதிரியே திருப்பி கொடுத்துடணுமா? இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா முதலாளிக்கு மட்டுமல்ல யாருக்குமே தெரிய வேண்டாமா? பேங்கை விட நாணயமான நீ என்ன நம்புனாருமா? அந்த நம்பிக்கையை செவிலடிச்சிடாதம்மா, செவிலடிச்சிடாத. என்ன ஆச்சு? ஐயா, இவருக்கு கையில குண்டடிப்பட்டு மயக்கமா இருக்காரு. இவரை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் உதவி பண்றீங்களா? அப்படியா? எங்க அடிபட்டு இருக்கு? எப்படி இருக்கு?
இப்படி வாமா. உள்ள போய் சீக்கிரமா வெந்நீர் போடாமா. நான் காட்டுக்கு போய் பச்சையில கொண்டாந்து. அவருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே. ஆனால் தாமா சொல்றேன், சீக்கிரமா வெந்நீர் போடு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். இனிமே ஒரு பயம் இல்லம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல தம்பி கண்ணு முடிச்சிருவாரு. ரொம்ப நன்றிங்க. எங்க இருக்கேன்? இது பயப்படாதீங்க, நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன். பயப்படாதம்மா, பசி மயக்கம். உள்ள பானையில கஞ்சி வச்சிருக்கா, போய் எடுத்துட்டு வாப்போ. பொஞ்சாதி தேவையா தம்பி? உள்ள கஞ்சி எடுக்க இப்ப வந்துடுவா. என் பொஞ்சாதியா? அப்ப பொஞ்சாதி இல்லையா? அவ யாரோ நான் யாரோ? ஆச்சரியமா இருக்கு தம்பி. உன் உயிரை காப்பாத்த அந்த பொண்ணு துடிச்ச துடிப்பு இருக்க, அது பொஞ்சாதியை தவிர வேற யாருக்கும் வராதுப்பா. இந்தாங்க. வேண்டாம். அப்படி சொல்லாதீங்க, வெறும் வயித்தோட இருக்க கூடாது. ப்ளீஸ் கொஞ்சம் சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. அவர்கிட்ட சொல்லுங்க. தாத்தா, என்னம்மா? நீங்க எனக்கு இன்னொரு உதவி செய்யணும். என்னம்மா செய்யணும்? எங்க அப்பா இறந்துட்டாரு. அவரை அடக்கம் பண்றதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். ஆமா, அவருடைய உடல் எங்க இருக்கு? என்ன செய்ய? விதியை நினைச்சு வேதனைப்படுறத தவிர நம்மால வேற என்ன செய்ய முடியும்? தைரியமா இருமா. பாவி, எங்க அப்பாவை கொன்னதும் இல்லாம எனக்கு தைரியம் வேற சொல்ல வந்துட்டியா? துரோகி. என்னது? உங்க அப்பாவை கொன்னது நானா? நீ செஞ்சா என்ன, உன் கூட்டாளி செஞ்சா என்ன? உங்க கூட்டத்தை நான் சும்மா விட போறதில்ல, ஜாக்கிரதை. சரிதான். இத பாருமா, ஏற்கனவே நீ மனசு நொந்து போயிருக்கிற. மேல பேசி உன்னை புண்படுத்த விரும்பல. பொறுமையா வா, நான் யாருங்கிறத உனக்கு புரிய வைக்கிறேன். நீ ஒரு திருடனாங்கிறத நான் ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா தாயே, அந்த பஸ் கொள்ளையில என் பொருளையும் அடிச்சுட்டு போயிட்டாங்கம்மா. உனக்கு சந்தேகம் இருந்தா வா, நாம 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். சந்தேகம் இருந்தா தானே? உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு. தாத்தா ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வரேன். தாத்தா, நான் ரொம்ப கோவமா இருக்கேன், யாரும் போக கூடாதுன்னு சொல்லுங்க. நான் படுகோவமா இருக்கேன், என்னை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க தாத்தா. எங்க அப்பாவோட இறுதி சடங்குகள் எல்லாம் நாளைக்கே முடிச்சிட்டு அப்புறமா போலான்னு சொல்லுங்க தாத்தா. செத்து போனது அவங்க அப்பா, எனக்கு மாமனா இல்ல மச்சானா? மாமா தான். அவரை கொன்னதுனால மாமியார் வீட்டுக்கு போயாமே. புத்திசாலியா இருந்தா புரிய வச்சிடலாம். முட்டாளுங்க கிட்ட எவ்வளவு பேசியும் பிரயோஜனம் இல்ல, பேசாம போறதா நல்லது. நான் வரேன் தாத்தா. இது கல்யாணத்துல தான் போய் முடியும். மிஸ்டர், யாரு முட்டாயின்னு என்ன சின்ன பொண்ணு நான் நினைச்சேன். கண்ணுல விரல விட்டாக்கிடுவேன், ஜாக்கிரதை. புரிஞ்சா அப்படியே தூங்க முயற்சி பண்ணு. ஐயோ பாவம், அவுத்து விட்டுருமா. அட, இந்த ஆளுக்கு பாவப்பட்டா நமக்கே வினையா போயிடும். போங்க தாத்தா. அட போங்கண்ணா. ஐயோ, நான் கட்டி போடுறது திருட தப்பி ஓடிட்டான். நான் எங்க இருக்கேன்னு தெரியல. மேல பாரு, கீழே பாரு, இந்த பக்கம் பாரு. உங்ககிட்ட சொல்லிக்காம போற அளவுக்கு நான் அவ்வளவு கேவலமானவன் இல்ல. போயிடுவேன் நீ. பார்க்கலாம். எங்க அந்த பக்கம் முடியாது, நான் இந்த பக்கம்
புரியுதா யார் புத்திசாலின்னு? தலைகீழ தொங்கினா ரத்தம் எப்படி தலைக்கு இறங்கும்னு. நீங்க டாடா பை பை. என் உருவத்தையும் ரகசியத்தையும் தெரிஞ்ச ஒரே ஒருத்தர், அவனை மட்டும் பிடிச்சு தீர்த்துட்டேன்னா அப்புறம் நமக்கு பயமே கிடையாது. யாரு? இந்த சிங்கப்பூர்காரன் தானே? நீ ஒரு அவசரத்துல பிறந்தவன்ப்பா. திரும்ப வாட்டை வித்து காக்காக்காம கையில கட்டிட்டாலும் ஏன் கண்டுபிடிக்க மாட்டான்? நம்ம கிட்ட அதான் கிடையாது. நெட்டையோ குட்டையோ திருட்டு கொடுத்தவங்கிட்டே வித்துருவேன். தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஓடிடுவேன். என்னடா அறிவுரையா? கொள்கை விளக்கம். டேய் சும்மா இருடா சோமு. நமக்கு உடனடியா தேவை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கையாள். அண்ணே வேண்டாங்க. புளிய வளர்க்கறதும் போலீஸ் கிட்ட பழகிறதும் ரெண்டு ஒண்ணு. ஒரு துப்பு கிடைச்சா போதும். உள்ள ஷிப்ட் போட்டு அடிக்கிறாங்க. பகல் ஷிப்ட்காரே டயத்துக்கு அடிக்கிறான். இந்த நைட்டு ஷிப்ட்காரன் இருக்கானே அவனுக்கு தூக்கம் வரும்போதெல்லாம் அடிக்கிறான்ப்பா. வீட்டை பாத்தியா? இருக்கேன். நான் பேசிக்கிட்டு இருந்த வீடு தானுங்களே. இடையில புரோக்கரே இல்லாம நீங்களே போய் முடிச்சிட்டீங்க. அதனால 50,000 அதிகமா கொடுத்து ஏமாந்துட்டீங்க. யோ இந்த வீட்டுக்கார நிலைமை எனக்கு நல்லா தெரியுங்க. அதனால சொன்னேன். அட போயா, அவன் ஏமாந்துட்டான்னு சொல்லு. 1 லட்சம் ரூபாய் அதிகமா கேட்டிருந்தா கூட நான் கொடுத்திருப்பேன். காரணம் எங்க அம்மா சாந்து சட்டி சுமந்து கூலி வேலை செஞ்சு கட்டின வீடியாது. இந்த வீட்டை எங்க அம்மாவுக்கு நான் பிரசன்ட் பண்ண போறேன். நீ என்ன கல்யாண புரோக்கரா இல்ல வீட்டு புரோக்கராயா? ஓரளவுக்கு எல்லா பிசினஸும் நம்ம கிட்ட உண்டுங்க. உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இதோ அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன். கல்யாணே இத வந்துட்டேனா? இந்த போட்டோவெல்லாம் பாரு. இதுல உனக்கு யார பிடிக்குதோ அவனையே நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். ஓகே போங்கடா. நீ சொன்னாதாமா நான் போக முடியும். உனக்கு பிடிச்ச போட்டோ எடுத்து நேட்டு போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். இந்தாமா பாருமா, வெட்டப்படாத, பார்த்து சொல்லுமா. பாருங்க. போட்டோ தானே பாரு. வெரி குட் செலக்ஷன். கன்சாமி, யாரையா அந்த மாப்பிள்ளை? என்ன தொழில் செய்யறாரு? என்னங்க புதுசா இருக்கு? இந்த போட்டோவை நான் கொண்டு வரலீங்களா? நீ கொண்டு வரலையா? ஓ, ஏற்கனவே செலக்ஷன் ஆயிடுச்சா? நம்ம அறியாம நட தவற நினைச்சு வருத்தப்படுறதை விட நடக்க வேண்டியதை நினைச்சு பார்க்கறது தான் நல்லது. அடாதே கல்யாணி, கல்யாணி நான் உன்னை கைவிட்டுற மாட்டேன்.
இந்த நிமிஷம் முதல்ல நீதான் என் மனைவி, நான் தான் உன் கணவன். இதை யாரும் பிரிச்சிட முடியாது. கல்யாணி, இன்னைக்கே உன் வீட்டுக்கு வந்து முறைப்படி கல்யாணத்துக்கான ஏற்பாடு செய்யறதா என்னுடைய அடுத்த வேலை. ப்ளீஸ் என்ன நம்பு. என்ன உங்களுக்கு பொண்ணு மன்னிக்கணும், உங்க பொண்ணு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு போறதுக்கா நான் இங்க வரல. என் பையனும் உங்க பொண்ணும் ஒருத்தர் விரும்புறதா தெரிஞ்சு பேசி முடிச்சு போலாம் நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். உங்க அபிப்பிராயத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? இதுல வேற அபிப்பிராயத்துக்கு இடமே இல்லை. எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இந்த திருமணத்துல பரிபூர்ண சம்மதம் தான். எனக்கு இருக்கிற ஒரே தங்கச்சிக்கு நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு உங்க பெண்ணை தவிர நான் வேற எதையும் எதிர்பார்க்கிறேன். அவன் கடைசி வரைக்கும் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. மாப்பிள்ள, நீங்க என்ன உத்தியோகம் பாக்குறீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். ஹலோ சோமு, கங்க்ராச்சுலேஷன். எப்ப நாங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்ன வரவே இல்லை. வந்தேன்பா, உன் தங்கச்சி கட்டிக்க போற மாப்பிள்ளைய பார்த்தேன். அதே சந்தோஷத்துல திரும்பி